ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ் நோ இட். நாம் இன்னைக்கு சிங்கப்பூர் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. இந்த சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர் குடியரசுன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னா ஐலண்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது தீவுகள் அதிகமாக இருக்கிற நாடுன்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 4 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. இங்கிலீஷ், மலாய், சைனீஸ், தமிழ். இந்த 4 லாங்குவேஜுமே சிங்கப்பூருடைய அஃபிஷியல் லாங்குவேஜஸ். சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலமாக அமைஞ்சிருக்கு. இந்த சிங்கப்பூரை சிங்கப்பூரா, அப்புறமா லயன் சிட்டி இப்படியெல்லாம் கூட சொல்கிறாங்க. இந்த சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 63க்கும் மேற்பட்ட தீவுகள் அமைஞ்சிருக்கு. 161 வருடங்கள் பழமையான தாவரவியல் பூங்கா சிங்கப்பூரில் அமைந்திருக்கு. சிங்கப்பூருடைய எக்கனாமி பொறுத்தவரையிலும் ஹைலி டெவலப்ட் மார்க்கெட் எக்கனாமியாக இருக்குது. சிங்கப்பூருடைய எக்கனாமியை பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி எக்கனாமின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ட் யூனிட் 2016 எடுக்கப்பட்ட ஒரு மதிப்பீட்டில் சிங்கப்பூர் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி இந்த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. 1500க்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் சிங்கப்பூரில் செயல்பட்டு வருது. சிங்கப்பூர் தொழிலாளர்களில் 44% வெளிநாட்டவர்கள். சிங்கப்பூர் இந்தியாவுடைய 2வது பெரிய முதலீட்டாளராக இருக்காங்க. உலக அளவில் 14வது பெரிய ஏற்றுமதி மற்றும் 15வது பெரிய இறக்குமதி சிங்கப்பூரில் செய்யப்படுது. சிங்கப்பூருடைய கரன்சியை சிங்கப்பூர் டாலர்னு சொல்லுவாங்க. உலக அளவில் அதிகமான மில்லியனர்ஸை கொண்ட நாடு சிங்கப்பூராக இருக்குது. உலக அளவில் பல துறைகளில் சிங்கப்பூர் முன்னிலை வகிக்குது. உலகின் 3வது பெரிய அந்நிய செலாவணி மையம், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சென்டர். 3வது மிகப்பெரிய நிதி மையம், அதாவது ஃபினான்ஷியல் சென்டர். 2வது மிகப்பெரிய கேசினோ சூதாட்ட சந்தை, அதாவது கேசினோ கேம்பிளிங் மார்க்கெட். 3வது மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் வர்த்தக மையம், அதாவது லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனிங் அண்ட் ட்ரேடிங் சென்டர். அது மட்டும் இல்லாமல் ஷிப் ரிப்பேரிங் சர்வீஸ், அப்புறமா லார்ஜஸ்ட் லாஜிஸ்டிக் ஹப்பும் சிங்கப்பூரில் அமைஞ்சிருக்கு. சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா உலகில் அதிகமாக பார்வையிடப்பட்ட 5வது நகரமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஆசிய பசிபிக் நாடுகளில் 2வது இடத்துலையும் இருக்குது. சிங்கப்பூர் அதிக மக்கள் தொகை கொண்ட சிறிய தீவு நாடாக அமைஞ்சிருக்கு. சிங்கப்பூர் ஒரு முக்கிய சர்வதேச போக்குவரத்து மையமாக அமைஞ்சிருக்கு. இங்கே கடல் மற்றும் விமான போக்குவரத்து மிகவே முக்கியமான ஒன்றா இருக்குது. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 3 சிவிலைசேஷன் ஏர்போர்ட் இருக்குது. சாங்கே ஏர்போர்ட், ஷெல்டார் ஏர்போர்ட், கலாங் ஏர்போர்ட். இப்போது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ரிலீஜியன்ஸ் பற்றி பார்க்கலாம். 33% பேர் புத்திசத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்காங்க. புத்திசத்துக்கு அடுத்தபடியாக கிறிஸ்டியன்ஸ் அதிகமாகவே இருக்காங்க. இது தவிர இஸ்லாமியர்கள், அப்புறமா இந்துக்கள், இப்படி எல்லா மதத்தவருமே சிங்கப்பூரில் வசிக்கிறாங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு மதசார்பற்ற நாடாக தான் அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ சிங்கப்பூருடைய எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். எந்த விதமான ப்ரைவேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் அது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். சிங்கப்பூருடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை 3 நிலையாக பிரிச்சிருக்காங்க: பிரைமரி, செகண்டரி, ப்ரீ யூனிவர்சிட்டி எஜுகேஷன். பிரைமரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்டாய கல்வியாக இருக்குது. இந்த பிரைமரி எஜுகேஷனில் 6 வருடங்கள் அவங்க கல்வி பயிலணும். முதல் 4 வருடங்களில் அடிப்படை கல்வியும், இறுதி 2 ஆண்டுகள் செயல்முறை கல்வியும் கற்றுக்கொள்வாங்க. செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரையிலேக்கும் 4 முதல் 5 ஆண்டுகள் வரைக்கும் நீடிக்கப்படலாம். ப்ரீ யூனிவர்சிட்டி எஜுகேஷனை பொறுத்த வரையிலுக்கும் 2லேருந்து 3 வருடங்கள் சீனியர் ஸ்கூலில் அவங்க படிக்க வேண்டி வரும். இதை ஜூனியர் காலேஜஸ்னு சொல்லுவாங்க. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம். உலக சுகாதார அறிக்கையில் சிங்கப்பூர் சுகாதார அமைப்பு உலக ஒட்டுமொத்தத்தில் 6வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், உலகளாவிய உணவு பாதுகாப்பு குறியீட்டில் சிங்கப்பூர் 1வது இடத்துல இருக்குது. சிங்கப்பூருடைய நேஷ்னல் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஆர்ட். சிங்கப்பூருடைய 10 பிரபலமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. 10வது பார்த்தீங்கன்னா க்ளீன் என்விரான்மெண்ட். சிங்கப்பூருடைய சுற்றுப்புற ஏரியாக்கள் எல்லாமே ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குமா. 9வது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர். இது தென்கிழக்கு ஆசியாவுடைய முதல் தனித்துவமான பொழுதுபோக்கு பூங்காவாக இருக்குது, அதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க்காக இருக்குது. 8வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஹாக்வாஸ் சென்டர்ஸில் ஃபுட் வாங்கி சாப்பிட்றப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஃபுட்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் நிறைய இடங்களில் ஹாக்வாஸ் சென்டர்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான ஸ்ட்ரீட்களில் போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். டிஎன் ஹைனனீஸ் சிக்கன் ரைஸ் ஸ்டாண்ட். இது சிங்கப்பூருடைய பெஸ்ட் சிக்கன் வித் ரைஸ்.
உங்களுக்கு எப்போச்சும் சிங்கப்பூர் போகிற வாய்ப்பு கிடச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா அங்கேருந்து இந்த ஃபுட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா ரஃபேல்ஸ் ஹோட்டல் இருக்குது. இது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய லக்ஸரியஸ் ஹோட்டலில் ஒன்றா இருக்குது. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 103 அறைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, 18 வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் மற்றும் பார்களை உள்ளடக்கியிருக்கு. 40க்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் பொட்டிக்களை உள்ளடக்கிய ஷாப்பிங் மால் இதில் அமைஞ்சிருக்கு. 6வது பார்த்தீங்கன்னா சைனா டவுன். இதை சிங்கப்பூருடைய மோஸ்ட் ரெஸ்பெக்டிவ் அண்ட் ஐகானிக் டெஸ்டினேஷன் சொல்கிறாங்க. அதாவது மரியாதைக்குரிய சின்னமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 5வது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஃப்ளையர். இது வேர்ல்டு லார்ஜஸ்ட் அப்சர்வேஷன் வீலாக அமைஞ்சிருக்கு. இதில் மொத்தமாக 28 கேப்சியூல்ஸ் இருக்குது. ஒரு கேப்சியூல்ஸும் ஒரு பஸ்ஸுடைய சைஸுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் 28 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் ஒரு கேப்சியூலில் இருக்கலாமா. 4வது பார்த்தீங்கன்னா சாண்டோசா ஐலாண்ட். இந்த தீவில் பார்த்தீங்கன்னா 3 கடற்கரைகள் இருக்குது. இந்த 3 கடற்கரைகளுமே 3 விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐலாண்ட். இந்த சிங்கப்பூர் முழுவதுமே 63க்கும் மேற்பட்ட தீவுகள் அமைஞ்சிருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா நைட் ஜூ. இதுதான் உலகத்துடைய முதல் நைட் ஜூவாக இருக்குது. இந்த ஜூவில் நைட் சஃபாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப அட்வென்ச்சரஸான எக்ஸ்பீரியன்ஸோடு அமையும். முதல் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அண்ட் ரிலீஜியன். அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்களுடைய கலாச்சாரத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். வாங்க இப்போ சிங்கப்பூருடைய டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். கார்டன்ஸ் பை த பே, மெர்லியான், ஆர்ச்சர்ட் ரோட், சிங்கப்பூர் பொட்டானிக் கார்டன்ஸ், மெரினா பே, யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் சிங்கப்பூர், நைட் சஃபாரி, சிங்கப்பூர் ஃப்ளையர், சென்டோசா, கிளாக்கி, சிங்கப்பூர் ஜூ, ஜுராங் பேட் பார்க், ஹெலிக்ஸ் பிரிட்ஜ், ஃபவுண்டேஷன் ஆஃப் வெல்த், மெரினா பேரிட்ஜ், மெகா அட்வென்ச்சர் சிங்கப்பூர், டெலக்கர் மார்க்கெட், மெரைன் லைஃப் பார்க், சூப்பர் ட்ரீ க்ரோவ், ஃப்ளார் டோம், பக்கெட்டீமா நேச்சர் ரிசர்வ், டான்ஜியாங் பீச், ஸ்னோ சிட்டி சிங்கப்பூர், சென்டோசா கிரேன் டான்ஸ், சாங்கி பீச் பார்க், கேலிக் பிளாங்கா ஹில் பார்க். இது எல்லாமே சிங்கப்பூருடைய ஃபேமஸான டூரிசம் பிளேசஸ். நீங்கள் எப்போச்சும் இன்டர்நேஷ்னல் டூர் ட்ரிப்ஸ் பிளான் பண்ணும்போது சிங்கப்பூரை கன்சிடர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சிங்கப்பூர் பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஆல்ரெடி நம்ம சேனலில் துபாய் அண்ட் செர்பியாவோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் குக்கிங் வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய லிங்க் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.